16 ஆண்டுகளும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்கள்ல, அப்போ தானே இதை நிறைவேற்ற முடியும். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது எப்படி நிறைவேற்ற முடியும்? உண்மையிலேயே மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கப்பட்டிருந்தால், 16 ஆண்டு காலம் 5 பிரதமர்கள் அந்த அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்களே, அப்புறம் கேட்டு இந்த கச்சத்தீவை மீட்டுக்கலாம்ல, ஏன் செய்யலை? ஆமாம், அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எண்ணித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டாந்துருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அவர்களும் அவர்களுடைய ஆதரவிலேயும் ஒன்றிய அரசு ஏறக்குறைய 16 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. எடுத்துக்கொண்டோமே ஆனால் வாஜ்பாயுடைய அரசிலே ஓராண்டு, நரசிம்மராவ் ஆட்சியிலே 5 ஆண்டு, அதற்கு பிறகு இன்றைய நம்முடைய பிரதமருடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் என்று அவர்களும் ஏறக்குறைய ஒரு 16 ஆண்டு காலத்துக்கு மேலே அவர்களுடைய ஆதரவிலே தான் மத்திய அரசு, ஒன்றிய அரசு நடைபெற்றது. நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் மைனாரிட்டி அரசு தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே தான் நடைபெற்றது. அதேபோல் வாஜ்பாய் அரசுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே தான் ஓராண்டு காலம் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த 10 ஆண்டு காலத்திலே அவர்கள் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவு கொடுத்தது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு. எனவே 16 வருஷம் நீங்கள் இருந்தீங்க, நாங்கள் இருந்தோங்கிறதல்ல, தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை நாம் இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். உடனே சொல்லுகிறார்கள், அடுத்த வருஷம் தேர்தல் வருது, தேர்தலுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். தேர்தலுக்காக தீர்மானம் கொண்டு வருகிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல. நாங்கள் தேர்தலை கண்டு பயப்படுகின்றவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் 3, 4, 5, 6 இந்த தேதிகளிலே நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் தாய்லாந்து நாட்டுக்கும் இலங்கைக்கும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இலங்கையிலே அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்ற பொழுது இந்த மீன்பிடி தொழிலும் மீனவர்கள் பிரச்சனையும் பேசப்பட இருக்கிறது.